இறைவன் மேல் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு பக்தனின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் இறைவன் கண்காணித்து கொண்டே இருப்பார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும், ஒவ்வொரு நடவடிக்கையும் எந்த திசையில் செய்ய வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று நாம் ஒரு திட்டம் போட்டாலும் அது சரியான வழியில் செல்வதற்கு இறைவன் அதை கையாண்டு கொள்வார். சில டைங்கள் நமக்கு கோபம் கூட வரலாம், இப்படி நடக்கவில்லையே என்று. அதுவும் கடைசியில் யோசித்து பார்த்தால் அது ஒரு பெரிய நன்மைக்காகவே இறைவன் அதை தடுத்திருப்பார். வாரியார் சுவாமிகள் நாம் அறிந்த நமது காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய மகான் திருமுருக கிருமானந்த வாரியார் சுவாமிகள் தன் வாழ்க்கையே முருகனுடைய புகழை, அதாவது தெய்வத்தினுடைய புகழை பிரசங்கமாக செய்து அதன் மூலம் கோயில்களில் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். திருப்பணி போன்ற பெரிய பல விஷயங்களை அவர் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மகான் ஒரு முறை அரியலூருக்கு பிரசங்கத்திற்காக சென்றார். திருச்சியிலிருந்து ட்ரெயின், அப்போது ரயில் வண்டியில் தான் செல்ல வேண்டும். அந்த ட்ரெயின் செல்வதற்கு கொஞ்சம் இவருக்கு சிறிது தாமதம் ஆகிட்டது. ட்ரெயின் கிளம்பி விட்டது. அப்போ அவருடைய ஒரு இதில் எழுதியிருக்கிறார், தன்னுடைய சுயசரிதையை பற்றி எழுதும்போது ஒரு சின்ன சம்பவங்களை எழுதியிருக்கிறார். அப்போது சொல்லுகிறார், அன்று ட்ரெயின் கிளம்பியுடன் முதல் என் அப்பன் முருகன் மேல் நான் சிறிது கோபித்து கொண்டேன். முருகா, என்ன ஏன் இப்படி சோய்த்து விட்டாய்? அங்கே எனக்காக மக்கள் சொற்பொழிவை கேட்பதற்காக அங்கே கூடியிருப்பார்களே, அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஏன்னா சுவாமிகள் அவர்கள் கரெக்டாக இருப்பார். ஒரு நிமிஷம் கூட லேட்டாலாம் போக மாட்டார். சொற்பொழிவுனா கரெக்ட் நேரத்தில் கரெக்டாக ரொம்ப அவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகான் கோபித்து கொண்டேன் என்று சொல்கிறார். மறுநாள் காலையில் பார்த்தால் அந்த ட்ரெயின் ஆபத்துக்கு, இந்த ட்ரெயின் ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்தித்து பலர் இறந்து போனார்கள். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அரியலூர் ரயில் விபத்து என்பது அன்று முதல் இன்று வரை அனைவராலும் ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய அந்த ரயில் விபத்து எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்தில் சாமி சொல்கிறார், நான் முருகனை முதலாக என் அப்பனை கோவித்து கொண்டேன். ஆனால் என்று அவன் செய்த காரியத்தை அந்த ட்ரெயினில் நான் போயிருந்தால் நானும் போய் சேர்ந்திருப்பேன் என்று அந்த முருகனை ரொம்ப மனப்பூர்வமாக அழுது சொல்கிறார். அப்படிப்பட்ட அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்ன செய்தாலும் அவன் கையில் விட்டு விடுவோம். நாம் எதற்கு நாம் செய்கின்றோம், நாம் பிளான் பண்ணுகின்றோம், அங்கே போகலையே மக்கள் வரத்து ஒன்றும் செய்ய வேண்டாம். அவனுக்கு தெரியும் எது எப்போது எப்படி நடக்க வேண்டும் என்று. அதை அவன் பொறுப்பில் விட்டுவிட்டால் நாம் நிம்மதியாக இருப்போம். எல்லாம் நல்லபடியாக செய்வான். அவன் எந்த தவறான வழியும் நம்ம இழுத்துச் செல்வதில்லை, தவறாகவும் செய்ய வைப்பதில்லை. எல்லாமே அவன் நம்ம நல்லது செய்யும்படியே நம்மளை பார்த்து கொள்வான். முருகா, நன்றி, வணக்கம்.